இன்னைக்கு நம்ம கர்சோன் கிரியேஷன் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் 10 காயின்ஸ் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்ட விஷயம். ஸோ நம்ம எப்போ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலான்னு கேட்டாலும் எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம், நெக்ஸ்ட் புல் ரனுக்கு என்ன காயின் பை பண்ணலாம், நெக்ஸ்ட் 10x 20x போட்டு காயின் சொல்லுங்கள், மினிமமாக இன்வெஸ்ட் பண்ணால் லாஸ் இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காயின்ஸ் இது இப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட பதிலுமே இருக்குது. ஸோ அதுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம டாப்பாக அனலைஸ் பண்ண ஒரு 10 காயின் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அந்த 10 காயினும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது எப்படி என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த காயினில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி ரிட்டர்ன் கிடைக்கும், இதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட காயின்ஸ் லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து BNB அப்படிங்கிற காயின் சூஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றி எல்லாருக்குமே தெரியும், பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின். ஸோ இதில் எல்லா ப்ராஜெக்ட்டுமே இருக்கும். நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணியிருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓன் பிளாக் செயின் அண்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் இயரில் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இப்போ உங்களுக்கு எவ்வளோ கேபிட்டல் கெயின் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மள்ட்ட வந்து நிறைய பேர் கூடிய குழப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைனான்ஸ் அண்ட் நிறைய இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சர் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணால் உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொல்கிறீங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுளில் அந்த ஆப் நேம் போட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா எக்கச்சக்க வெப்சைட் இருக்கும். உங்களுக்கு அது எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதில் இருக்கக்கூடிய டீட்டெயிலை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணக்கூடிய காயின் BNB. ஸோ இதோட மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லக்கூடியது $56 பில்லியன் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் இருக்குது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா MXC. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண முடியாது சம்டைம்ஸ். அதாவது உங்களோட ஃபோன் ஆப்பிள் ஃபோனாக இருந்தாலும் சரி தான், ஆண்ட்ராய்டு கூகுள் வெர்ஷனாக இருந்தாலும் இப்போ கரண்ட்டாக MXC ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண முடியாது, நீங்கள் கூகுளில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு இதோட ஹோம் பேஜ் போயிட்டீங்க அப்படின்னா இதில் சர்ச் ஆப்ஷனில் இப்போ நம்ம BNB அப்படிங்கிற காயின் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ டோட்டல் வேல்யூ என்ன மாதிரி இருக்குது, இதை மாதிரி போய்கிட்டு இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா $287 இருந்து $381 வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு காயினுக்கு $100 மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு 1 இயர் ரிட்டர்ன்ஸில். இதோட பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21% அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் இயரில் வந்து நீங்கள் இதில் $1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இயர் உங்களுக்கு வந்து அது $1,21,000 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ இதான் இதோட ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் இயர் இதோட பெரிய லெவலில் போகலாம். ஏன்னா லாஸ்ட் இயர்லேருந்து மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக இருக்கிறதுனால சேஃப்டி உங்களோட கேபிட்டல்லேருந்து கண்டிப்பாக இது ப்ராஃபிட்டபிளாக தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்காக இதை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு பைனான்ஸோடைய ஓன் பிளாக் செயின் அப்படிங்கிறனால இன்னும், அதாவது வேர்ல்டு டாப் நம்பர் 1 எக்ஸ்சேஞ்சோட ஓன் பிளாக் செயின் அப்படிங்கிறனால இன்னும் இது நிறைய இன்க்ரீஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து எத்தீரியம் மாதிரி கூட இது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய காயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா SOL, அதாவது சொலோனா அப்படின்னு கூடிய நெட்வொர்க். ஸோ இதோட மார்க்கெட் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 பில்லியன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த காயினை நம்ம எக்ஸ்சேஞ்சில் போய் பார்த்தோம் அப்படின்னா SOL அப்படின்னு டைப் பண்ணி பார்த்தாலே இருக்கும். கிட்டத்தட்ட இது லாஸ்ட் இயர் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தாலே தெரியும். $70 $100 மேலே இதோட ரிட்டர்ன் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் $10 அது மாதிரிலாம் இருந்திருக்கும். ஸோ ரொம்ப ரீசனபிள் ரிட்டர்னில் ரொம்ப அதிக ரிட்டர்ன் கொடுத்த காயின். ஸோ இதை பொறுத்தளவுக்கு இதோட பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 323%. லாஸ்ட் 1 இயருக்கு முன்னே நீங்கள் $1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடியது $3,23,000 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 lakhsக்கு மேலே ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் 1 இயர் நீங்கள் இந்த காயின் வாங்கி ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இப்போ இதை மாதிரி இன் ஃபியூச்சரில் இதோட இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் BNB ரேட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட $300 அந்த மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அதோட இயர் ஆஃப் ரிட்டர்ன்ஸையும் அதோட ஓன் பிளாக் செயினையும் பேஸ் பண்ணி தான் நம்மளோட அனலைஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதை பற்றின டீட்டெயில் இன்னும் நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு சின்ன நோட் மாதிரி நான் என்னோட வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இது போக எக்கச்சக்க அந்த காயின் பற்றி இருக்குது. நம்ம ஒரு காயின் நம்ம சொல்கிறோம், இந்த காயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த காயின் நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை கிடைக்கும். ஸோ அதே காயினை நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு SOL பெனிஃபிட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா கீழே எக்கச்சக்க வெப்சைட்டில் எக்கச்சக்க மாதிரி வரும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் நிறைய சர்ச் பண்ணி பார்க்கலாம். நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதோட ஃபீச்சர்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த காயினை பொறுத்தளவுக்கு இது வந்து 2020 லான்ச் ஆன காயின். ஸோ ரொம்ப பேஸ்டாக, அதாவது NFT அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நிறைய இதில் NFT லான்ச் பண்ணதுனால இதோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹையாக இருக்குது. ஸோ மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய காயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா XRP, ரிப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய நெட்வொர்க். ஸோ இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. XRP அப்படின்னு சொல்லக்கூடியது எதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நெட்வொர்க்னா வேர்ல்டு வைடாக கிரிப்டோ கரன்சி பேமெண்ட்டை இன்ஸ்டண்ட்டாக மூவ் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க். ஸோ இந்த XRP நெட்வொர்க்கை பொறுத்தளவுக்கு
வேர்டில் எங்கே இருந்தாலும் இன்ஸ்டன்டாக ஒரு செகண்டில் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். XRP வாலெட்ஸில் இருந்தது அப்படின்னா ஒரு வாலெட் டு வாலெட் மூவ் பண்ணுறதுக்கு மில்லி செகண்ட் கூட ஆகாது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அப்படிங்கிறதும் இல்லாத அளவுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த XRP வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் போயிட்டுருக்கு இன்டர்நேஷனல் லெவலில். இது மேலே வந்து நிறைய ஒரு சில கேசஸ் நிறையா போயிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் இதோட ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டேபிளாக 37% இருக்குது. ஸோ போன வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் 1,37,000 அப்படிங்கிறது உங்களுக்கு ரிட்டர்னாக இருக்கும். ஸோ இதோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் அந்த கேஸ் முடிஞ்சு அந்த மாதிரி நிறையா அப்டேட்ஸ் இருக்குது. இந்த XRP நெக்ஸ்ட் புல் ரன் வரும்பொழுது பிட்காயின் ஆல் டைம் ஹை போகும்பொழுது இது பெரிய லெவலில் பம்ப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நிறைய காயின்லாம் பார்த்தீங்கன்னா $100 மேலே இருக்கும். பட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $0.5 தான் இருக்குது. ஸோ $1 உள்ளே இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் இதில் ஒரு $50 இன்வெஸ்ட் பண்ணால் கூட நமக்கான காயின்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ XRP காயின் நம்மளோட ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு நான் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய காயினாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய காயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4வதா ADA அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காயின் கரண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ADA இதோட மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லிங்கன்னா $20 பில்லியன் அப்படிங்கிறது இதோட மார்க்கெட் கேப்பாக இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் இதோட ரிட்டர்ன் 50%. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வருஷம் 1,50,000 அப்படிங்கிறது உங்களுக்கு ரிட்டர்னாக இருக்கும். ஸோ இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு காயின் தான். ஸோ இது 2017 லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து எத்தீரியம் பேஸ் பண்ணி தான் லான்ச் பண்ணாங்க. பட் நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சம் டிஃபிகல்ட்னால இது இப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபேமஸாக இல்லாட்டாலும் பட் உங்களை ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த ஒரு காயினுமே உங்களுக்கு பெரிய லெவலில் டக்குன்னு உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்காது. பட் 1 இயரில் அது ப்ராஃபிட்டோ லாஸ் நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது இந்த வருஷத்தை விட அந்த வருஷம் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். 1 இயருக்கு அப்புறம் தான் நம்ம அதோட டோட்டல் கெப்பாசிட்டி பார்க்க முடியும். ஸோ இந்த காயினும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இதோட ப்ரைஸ் $1 உள்ளதாக இருக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் 50 காயின் 100 காயின் அப்படிங்கிற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹிட்லாம் பார்த்தீங்கன்னா $0.2 அப்படின்லாம் இருந்திருக்கு. ஸோ இதோட ஓவரால் ரிட்டர்ன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 50% அப்படிங்கிறது ரிட்டர்னாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 5வது பார்க்கக்கூடிய காயின் பார்த்தீங்கன்னா AVAX செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காயின் இதோட ஓவரால் ரிட்டர்ன் 82% இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா 1,82,000 அப்படிங்கிறது 1 இயரில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு 82,000 அப்படிங்கிறது பர்சன்டேஜாக லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இயர் இதோட இன்க்ரீஸும் ஆகலாம், இதே பர்சன்டேஜ் ஸ்டேபிளாகவும் போகலாம். ஸோ டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது லோ சான்சஸ் தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து வரக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக ஒரு புல் ரன் வந்து இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் பை பண்ணலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய காயின்ஸ் எல்லாமே இயர்லி ரிட்டர்ன் ரொம்ப லாங் டேர்முக்கு நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணக்கூடிய இயர்லி ரிட்டர்ன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 0.3 அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் வாங்கி ஹோல்டு பண்ணலாம். நான் சொல்லக்கூடிய காயின்ஸ் எல்லாமே MXC எக்ஸ்சேஞ்சரில் அவைலபிள் இருக்குது, நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கக்கூடிய காயின் TRX ட்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மேஜராக நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மார்க்கெட் கேப் $12 பில்லியன் அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ இதோட ஓவரால் ரிட்டர்ன் 100% அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா போன வருஷம் இதே நாளில் நீங்கள் ட்ரோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரோன் இந்தியன் மதிப்புக்கு விஜ்ரெக்ஸ்லையோ காயின் D6 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ₹5 ₹6 வாங்கியிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ₹10 ₹11 இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் 2 லட்ச ரூபா எடுத்துருக்கலாம். ஸோ அப்படி 1 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் ரிட்டர்னாக இருந்திருக்கு. ஸோ இது 2017 லான்ச் பண்ண காயின் தான். ஸோ நாளுக்கு நாள் இதோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ட்ரோன் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய நெட்வொர்க்காக இருக்கும். USDT-யாக இருக்கட்டும், இன்னொரு காயினாக இருக்கட்டும், மூவ் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபரபிள் நெட்வொர்க்காக இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக ட்ரோன் நெட்வொர்க் வந்து அதோட ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்பீட் வேர்ல்ட்லே 5 டிரான்சாக்ஷன் ஸ்பீட் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஒரு பம்ப்பு. ஸோ இன்னும் பம்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் TRX அப்படிங்கிற காயினையும் நீங்கள் வாங்குறது உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டராக இருக்கும். TRXோட ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக $0.1 தான். இதை வாங்கி ஹோல்டு பண்ணலாம். ஹோல்டு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இது ஒன் டே சேட்டில் கடந்த பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே தெரியும் 1 மந்த்துக்கு மேலே ஒரே பம்ப் மட்டும் தான் இருக்குது, டம்பே ஆகலை. ஸோ டம்ப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பார்த்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். வாங்கினா கண்டிப்பாக ஹோல்டு பண்ணணும். ஸோ ஹோல்டிங் மட்டும்தான் நான் சொல்லிக் கொடுக்குற காயின்ஸ் எல்லாமே ஹோல்டிங்காக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய காயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஜ் காயின். ஸோ இந்த டாஜ் காயின் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு மேலே கிரிப்டோவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ 2 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து ட்விட் போட்டு டாஜ் காயினை ரொம்ப மேலே கொண்டு வந்திருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட ₹1 ₹2 அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் மதிப்பில் இருந்த காயின் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் போன வருஷம் டாஜ் காயினோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே எலான் மஸ்க் வந்து டாஜ் காயினை வந்து பெரிய லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி இன்வெஸ்டர்ஸோட ஃபண்ட்ஸை வந்து ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில கேசஸ் ஒரு சில ரிப்போர்ட்லாம் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் அதை பற்றி ட்விட் போடலை, டாஜ் காயின் பற்றி ட்விட் போடலை. பட் இருந்தாலும் டாஜ் காயின் அப்படிங்கிறது அஃபிஷியல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது டெஸ்லாவோட ஓனரான எலான் மஸ்க் அப்படிங்கிறவர் தான். ஸோ அப்படிங்கிறதுனால இதோட லாஸ்ட் இயர் ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ என்ன ப்ரைஸ் இருக்கோ அதே ப்ரைஸாக இருக்குது, -1 தான் போயிருக்கு. பட் ஆனால் இது திடீர்னு ஸோ நெக்ஸ்ட் புல் ரன் கண்டிப்பாக பெரிய லெவலில் வரும். ஸோ இப்போ டாஜ் அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும்.
இதோட லாஸ்ட் இயர் ரிட்டர்ன். ஸோ இதை இன்னுமே பெருசு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் ரிட்டர்ன் அப்படி தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது பெரிய ஒரு பூம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதோட ப்ரைஸ் ₹7 ₹8 இந்தியன் ருபியில் போயிட்டு இருக்கு அப்படின்னா இது இன்னும் பெரிய லெவலில் கண்டிப்பாக ₹20 மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது இந்தியன் ருபியில். டாலரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த காயின் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் ரிட்டர்ன் கொடுத்தது. பட் இந்த டாஜ் காயின் மட்டும் ப்ரீவியஸ் இயரில் ரிட்டர்ன் கொடுக்காது. ஸோ இனிமேல் ரிட்டர்ன் கொடுக்க போகிறது. ஸோ அப்படிங்கிறனால இதை வாங்கி ஹோல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய காயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ செயின் லிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காயின் தான் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஓவரால் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லும்போது 120% இருக்குது, 120% அப்படிங்கிறது இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது இப்போ 2,20,000 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ப்ராஃபிட் அப்படிங்கிறதும் நல்லா தான் இருந்திருக்கு லாஸ்ட் இயரில். ஸோ அதனால நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது ஓவரால் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா $10 billion அப்படிங்கிறது இதோட மார்க்கெட் கேலராக இருக்குது. ஸோ இது ஏப்ரல் 2021 லிங்க் பண்ண காயின். ஸோ இதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க, செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரிட்டர்ன் நல்லாவே இருந்திருக்கும். ஸோ மேபி இருந்தாலும் இது லாஸ்ட் இயர் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ இதை விட நீங்கள் பெட்டராக கூட மூவ் பண்ணலாம். இதை கூட நீங்கள் $18 அப்படிங்கிறதுனால கம்மியாக, ஓரளவு கம்மியாக நீங்கள் பெரிய இன்வெஸ்டாக இருந்தீங்கன்னா இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிகான் மேட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காயின். ஸோ இந்த காயின் கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் ரியல் டைமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய ஏர் டிராப்ஸ், நிறைய புதுசாக வந்து ட்ரஸ்ட் வாலெட்டில் பண்ணக்கூடிய ஏர் டிராப் எல்லாம் பாலிகான் நெட்வொர்க்கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எத்தீரியம் நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி பிஎன்பி செயின் எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாலிகான் அப்படின்னு சொல்லக்கூடியது எத்தீரியம் நெட்வொர்க்கில் கிரியேட் பண்ண ஒரு காயின் தான். பட் இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மியான ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸை இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரஸ்ட் வாலெட்லையோ இல்லை சேஃபால் வாலெட்டில் நீங்கள் இன்பில்டாக நிறைய புது காயின் லிஸ்ட் பண்ணுறதுலாம் பாலிகான் நெட்வொர்க்கில் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேமஸாக நல்ல ஒரு ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த காயினை பொறுத்தளவுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளாக தான் இருந்திருக்கும். இந்தியன் மதிப்பில் ரொம்ப கம்மியான இருந்த நெட்வொர்க் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய காலங்களையும் இதோட இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக இதை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இதோட ஸ்டார்டிங் அப்படின்னு பார்க்கக்கூடியது 0.01 இருக்கும். ஸோ இப்போ ஒரு ப்ரைஸ் அப்படிங்கிறது $1 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது இன்னுமே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு மினிமமாக பை பண்ணுவீங்க, கண்டிப்பாக ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய காயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதர், கடைசியாக பார்க்கக்கூடிய காயின் SUI அப்படிங்கக்கூடிய காயின், சுய் அப்படிங்கிற காயின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரொம்ப பெரிய லெவலில் இப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னிக்கல் அனலைசிஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த காயினை பொறுத்தளவுக்கு. ஸோ இதோட பேஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ டிஃபி அதை மாதிரி நிறைய எக்கச்சக்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் இயர் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடியது 120% அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது 120% அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ₹2,20,000 மாறதுக்கான சான்சஸ்கள் இருக்குது. ஸோ அதனால் இந்த காயினும் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்ன 10 காயினும் MXC அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் இருக்கும். நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சாலும் வாங்கலாம். ஏன்னா நீங்கள் லாங் டைம் ஹோல்ட் பண்ண போகிறதுனால எந்த எக்ஸ்சேஞ்சாலும் வாங்கலாம். ஸோ இந்தியாவில் நிறைய எக்ஸ்சேஞ்சரை பேன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வாங்கி இதில் ஹோல்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா நீங்கள் வாங்கக்கூடிய காயினை எக்ஸ்சேஞ்சில் தான் வாங்க முடியும். வாங்கிட்டு ட்ரஸ்ட் வாலெட் இல்லை சேஃபால் வாலெட் இந்த வாலெட்ஸை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணி இப்போ நான் சொன்ன காயின் எல்லாமே ஒவ்வொரு பிளாக் செயின், ஒவ்வொரு பிளாக் செயினுக்கும் செப்பரேட்டாக வாலெட்ஸ் தனித்தனியாக இருக்குது. ஸோ அந்த வாலெட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். பாலிகான் அண்ட் SOL இதை மாதிரி காயின்ஸ் எல்லாமே ஒரே வாலெட் போதும். பாலிகாயினாக இருக்கட்டும், SOL இருக்கட்டும், BNPயாக இருக்கட்டும். நான் சொன்ன காயின் லிஸ்ட்டில் இதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பாலிகான் நெட்வொர்க்காக இருக்கட்டும், இந்த செயின் லிங்க் அப்படிங்கிறது தனி, பாலிகான், டாஜ் காயின், AVX செயின் அண்ட் இந்த XRP காயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரே செயினில் கூட Web20 செயினில் கூட நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த TRX நீங்கள் தனி செயினில் மூவ் பண்ண வேண்டியிருக்கும், XRP தனி செயினில் மூவ் பண்ணியிருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயின் இருக்கும். ஸோ அந்த செயினில் மூவ் பண்ணி வாலெட்டில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ சேஃபாகவும் செக்யூராகவும் இருக்கும். ஃபியூச்சரில் எப்போ வேணாலும் நீங்கள் அதை செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வாலெட்டுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்னதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இதை பொறுத்தளவுக்கு உங்களோட ரிட்டர்ன்ஸ்க்காக நம்மளோட பர்சனல் அனலைஸில் ரெடி பண்ணது தான். ஸோ நான் யாரையும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதும் சொல்லலை. ஜஸ்ட்டு என்னோட டெக்னிக்கல் அனலைஸை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஓன் அனலைஸ் இருக்கட்டும். நான் இவ்வளோ காயின் சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு காயினையும் ஜஸ்ட் கூகுளில் ட்ரை பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சந்திப்போம். தேங்க்யூ.